போன வீடியோவில் நியூசிலாண்டில் என்னோட ப்ரெக்னன்சி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் என் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஜூலை 9th தான் எனக்கு கொடுத்த டியூ டேட். அப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு பெயின் வரல. எனக்கு ப்ளசண்டாவில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கிறதுனால வந்து அட்மிட் ஆகிட சொல்லிட்டாங்க அன்றைக்கி. ஸோ நான் போய் அட்மிட் ஆகிட்டேன். ஸோ டேப்லெட்ஸ் மூலியமாக கொடுத்து எனக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக பெயின் வந்து வர வச்சாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் சாப்பாடு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப சுமாராக தான் இருக்கும். இங்கேயுமே அப்படி தான், நம்ம ஊர் மட்டும் இல்லை, இங்கேயுமே வந்து ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு ஜூலை 10th நைட்டு பார்த்திங்கன்னா எனக்கு பெயின் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட்ஸ் வந்து அலவுடு டெலிவரி ரூமில். ஸோ என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருந்தார் அப்போது அந்த டைமில். ஸோ அவர் உள்ளே வந்தோடனையும் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, அப்படியே மயங்கி விழுந்துட்டார். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருக்க நர்ஸு, அதுக்கப்புறம் எங்கள் டாக்டர்லாம் வந்து அவரை வந்து எழுப்பி அவரை வந்து வீல் சேரில் உட்கார வச்சு கொஞ்சம் காற்று வாங்கலாம் கூப்பிட்டு போயிட்டுருந்தாங்க. எனக்கு அந்த டைமில் வந்து சிரிக்கிறதா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. இவரை நல்லா ப்ரெப் பண்ணி தான் நான் வந்து கூட்டிகிட்டு வந்தேன். வீடியோஸு இதெல்லாம் வந்து யூடியூப்லலாம் பார்க்க வச்சு தான் கூப்பிட்டு வந்தேன். அங்கே வந்து என்ன ஆச்சுன்னு தெரில, டென்ஷனில் வந்து அவர் அப்படியே வந்து பிளாக் அவுட் ஆகிட்டார். அப்புறம் ஜூலை 11 வெட்டிங் காத்தால் பாப்பா வந்து 1:45 பிறந்துட்டா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வெட்டிங் டேட்டும் அன்றைக்கி தான். நான் வந்து ரொம்ப வந்து ட்ரை பண்ணேன், எங்கள் வெட்டிங் டேட்டை அவள் கூட ஷேர் பண்ணக்கூடாது, அவள் வந்து முன்னாடி பிறக்கணும் இல்லை அப்புறம் பிறக்கணும்னு ரொம்ப இது பண்ணேன். ஆனால் கடவுள் விட்ட வழி, அவள் வந்து ஜூலை 11 தான் வெளில வருவேன்னு அடம் பிடிச்சிருக்கா. ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஷேர்ட் ரூம் தான் கொடுத்தாங்க. அந்தளவுக்கு வந்து எங்களால் அங்கே கோப்பப் பண்ண முடியல. ஏன்னா நர்ஸஸுமே அவ்வளோ பிஸியாக இருந்தாங்க. எங்கள் கூட இருந்த இன்னொரு குழந்தையும் அழுதுகிட்டே இருந்துச்சு. அப்புறம் நல்ல வேளை எங்கள் மிட்வைஃப் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பர்த்திங் சென்டருன்ற ஒரு இடத்துல வந்து எங்களுக்கு ஒரு ரூம் வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அது ஜென்ரலாகவே கொஞ்சம் நம்ம பே பண்ண வேண்டி வரும், முன்னாடியே புக் பண்ணணும். பட் அந்த டைம் லாஸ்ட் மினிட்ன்றதுனால எங்கள் மிட்வைஃப் வந்து அது ஃப்ரீயாகவே வாங்கி கொடுக்க முடிஞ்சுது எங்களுக்காக. ஸோ இந்த மாதிரி செப்ரேட்டான ரூம் கொடுத்துட்றாங்க. சாப்பாடெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஹோட்டல் சாப்பாடு மாதிரி நம்மளே மெனு சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் அவங்க கொடுத்த சாப்பாடு. என் ஒருத்திக்கு தான் கொடுத்தாங்க. ஆனால் அது நாங்கள் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ குவான்டிட்டி இருந்துச்சு. நர்ஸும் ஆன் காலில் இருந்தாங்க. நம்மளுக்கு வந்து எப்போ கூப்பிட்டாலுமே 24/7 வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே. 2 days அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகிட்டோம். ஆனால் வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் ஒரு 2 hours கூட இல்லை. அதுக்கப்புறம் திருப்பி ஹாஸ்பிட்டல்லேருந்து எங்களுக்கு கால் வருது, பாப்பாவோட ஜாண்டிஸ் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு, பாப்பாவுக்கு ஜாண்டிஸ் இருக்குது, கூட்டிகிட்டு வாங்க திரும்ப அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு நான் டெலிவர் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிகிட்டு போயிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா பாப்பாவை அந்த மாதிரி கண்ணெல்லாம் வந்து கட்டி ப்ளூ லைட் கீழே வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 3 நாள் வச்சுருந்தாங்க பாப்பாவை. ரொம்ப கஷ்டப்பட்டா பாவம். ஏன்னா பிறந்த குழந்தை, அவளை நம்ம வந்து தூக்கி வச்சுக்கவும் முடியலை. எப்படியும் ஜாண்டிஸ்லாம் வந்து கிளியர் ஆகி வீட்டுக்கு வந்தாச்சு. பாப்பாவுக்கும் வந்து வீட்டிலேயே ஒரு குட்டி நேமிங் செரமனி மாதிரி பண்ணி பாப்பாவுக்கு வந்து பேரெல்லாம் வச்சோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டும் ஒரு 2 weeks வந்து பெட்டர்னிட்டி லீவ் எடுத்திருந்தாரு. ஸோ அந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் அவரோட ஹெல்ப் எனக்கு ரொம்பவே தேவைப்பட்டுச்சு. பாப்பாவை வந்து பார்த்துக்கிறது, டைப்பர் மாற்றுறது, இந்த ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அவர் இருந்தது வீட்டில். நாங்கள் வீட்டுக்கு வந்தக்கப்புறமா 6 weeks தொடர்ந்து மிட்வைஃப் வீட்டுக்கு வந்து செக் பண்ணாங்க. என்னோடய ஸ்டிச்சஸ்லாம் எப்படி இருக்குது, பாப்பா வந்து ஒழுங்காக ஃபீட் பண்ணுறாளா, பாப்பா வந்து எங்கே தூங்குறா, அண்ட் உன்னோட மென்டல் ஸ்டேட் எப்படி இருக்குது. ஏன்னா நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. ஸோ நம்மளோட மென்டல் ஸ்டேட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் ஒன்று ஒழுங்காக பார்த்துக்கிறாரா, எல்லாமே வந்து அவங்க வந்து செக் பண்ணி க்ளோஸாக மானிட்டர் பண்ணுவாங்க. இவங்க தான் என் மிட்வைஃப். இவங்க தான் எனக்கு டெலிவரியும் பார்த்தது. இவங்க பேர் ஆனி. ரொம்ப ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில். ஒரு 2 weeksக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கும் வந்து ஒர்க் திருப்பி ஜாயின் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து 1 year பிரேக் எடுத்திருந்தேன் மெட்டர்னிட்டி லீவு. ஸோ 6 months வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து எனக்கு பே பண்ணுச்சு. 6 months வந்து நான் அன்பெய்ட் லீவில் தான் இருந்தேன். இது மட்டும் இல்லாமல் பாப்பாவுக்கு 1 வயசு ஆகிற வரைக்குமே கவர்மெண்ட் கிட்டேருந்து வாரம் $50 வந்துட்டு இருந்துச்சு. அந்த $50 ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த சுச்சுவேஷனில். ஏன்னா வந்து பாப்பாவுக்கு டைப்பர் வாங்குறது, சப்போஸ் பால் பவுடர் வாங்கணும், இல்லை அவளுக்கு ஏதாச்சும் திங்ஸ் வாங்கணுன்னா அந்த காசு வந்து மோர் தென் எனஃபாக இருந்துச்சு நம்மளுக்கு. எப்படி வந்து பாப்பாவை நாங்கள் 2 பேரும் தனியாக இங்கே வளர்த்தோன்னு என்னால் இப்போ கூட நம்ப முடியல. ஏன்னா வந்து ஊரில் வந்து அத்தனை பேர் இருப்பாங்க நம்மளுக்கு சுற்றி சப்போர்ட்டுக்கு. ஆனால் அந்த டைமில் வந்து இங்கே யாரும் வர முடியாமல் இவ்வளோ தூரம் வந்து பாப்பாவை வளர்த்துருக்கோன்னு வந்து நம்ம பார்க்கும்போது எனக்கே வியப்பாக இருக்குது. அதுக்கு வந்து நான் நியூசிலாண்டோட கவர்மெண்ட்டுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஈஸியான ஒரு மெட்டர்னிட்டி அண்ட் டெலிவரி, போஸ்ட் டெலிவரி வந்து ப்ராசஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட சப்போர்ட் இல்லைனா கூட எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு நாங்கள் வந்து அவளை ஈஸியாக வளர்த்துருக்க முடியுமான்னு தெரியலை. ஏன்னா வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக, அவ்வளோ கேரிங்காக இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட ஹெல்த் கேர் சிஸ்டம் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம் குழந்தை வளர்க்குறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ யாருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் உங்களுக்கு என்னோட கண்டென்ட்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு vlogல பார்க்கலாம். தேங்க்யூ. பை பை. see you.